ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. நாடாளுமன்ற மக்களவையில் இன்னைக்கு வந்துட்டு சபாநாயகர் ஓம்புல ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. அதாவது பிரதமருக்கு எதிர்கட்சி எம்பிக்கள் வந்துட்டு தாக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அச்சம் இருந்ததன் காரணமாகத்தான் நான் அவைக்கு வர வேண்டாம்னு ஒரு அறிவுறுத்தலாட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. நீங்க உங்களுடைய ரியாக்ஷன் என்ன? இது மாண்புமிகு மக்களவை சபாநாயகர் அவர்களுடைய குற்றச்சாட்டு வருத்தம் அளிக்கிறது. இது ரொம்ப ஒரு அபத்தமான குற்றச்சாட்டு, ஒரு கட்டுக்கதை. நாடே நாலு நாளா என்ன நாடாளுமன்றத்தில் நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. நீங்க நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிச்ச தீர்மானத்துல பேசணும். எதிர்கட்சியும் பேசணும், ஆளுங்கட்சியும் பேசணும். ஆளுங்கட்சியில 2 எம்பிக்கள் பேசிட்டாங்க. எதிர்கட்சியில் சார்பா எதிர்கட்சியில மக்களவை எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் பேசணும். ஆனா அவரை பேசவே விடாம பிரதமர், எதிர்கட்சி தலைவர், பிரதமர், உள்துறை அமைச்சர், ராணுவ அமைச்சர், சபாநாயகர், இவங்க 4 பேரும் தொடர்ச்சியா அவரை பேசவே விடாம பண்றாங்க. 4 நாளா நாங்க முயற்சி பண்ணிட்டோம். 4 நாளா அவர் அவைக்கு வராரு, பேச முயற்சி பண்றாரு, ஆனா பேச முடியல. இப்படியே நடக்குது. அதனால இந்தியா கூட்டணியோட சேர்ந்த வேற தலைவர்கள் யாரும் பேச முடியல. இப்ப யாருமே பேசாம எல்லாரும் பேசி, பாஜக பேசணும், நாங்க பேசணும், எல்லா இந்தியா கூட்டணி கட்சிகளும் பேசணும், என்டிஏ கூட்டணி கட்சிகள் பேசணும், எல்லாரும் பேசின அப்புறம் பிரதமர் அவையில அவருடைய உரையை பேச முடியும். யாருமே பேசாதப்ப பிரதமர் மட்டும் உரையை பேசுவார் அப்படின்னா அது என்ன பாஜகவுடைய கட்சி அலுவலகமா? பாஜக காரங்க மட்டும் பேசிட்டு போறதுக்கு? அது நாடாளுமன்றம். நாடாளுமன்றத்துல எல்லா கட்சிகளுக்கும் எல்லா உறுப்பினர்களுக்கும் பேசுறதுக்கான உரிமை இருக்கு. அந்த உரிமைக்காக தான் நாங்க 4 நாள் போராடிக்கிட்டு இருக்கோம். இதற்கப்புறம் நீங்க நேற்று நிஷிகாந்த் துபேன்னு பாஜக எம்பி ஒருத்தரை மிக மிக ஆபாசமாகவும் அருவருக்கத்தக்க வகையிலும் முன்னாள் பிரதமர்களை பற்றி பேசுறதுக்கு அனுமதிக்கிறாங்க. அவர் ஒரு புத்தகத்தை காட்டி பேசுறாரு. ஆனா ராகுல் காந்தி அவர்களை நீங்க மேகசினை கோட் பண்ணக்கூடாது, புத்தகத்தை கோட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பேச விடாம மைக் ஆஃப் பண்றாங்க. நாங்க இது ரொம்ப தப்பு, இப்படி ஆபாசமா பேசுறது தப்பு, அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரூல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நாடாளுமன்ற மக்களவை சபாநாயகருடைய சேம்பருக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பிக்கெல்லாம் போய் நாங்க அவர் மேல, அந்த எம்பி மேல நடவடிக்கை எடுக்கணும் கேட்கிறோம். ரொம்ப நடக்குது. அவர் ஆனா சபாநாயகர் அதை தவற அவர் தவறு நடக்கலன்னு அவர் மறுக்கல. சரி, நான் ஏதாவது நடவடிக்கை எடுக்க முயற்சி பண்றேன், நீங்க போயிட்டு 4 மணிக்கு வாங்கன்னு சொல்றாரு. நாங்க 4 மணிக்கு போனா நான் அரசாங்கத்திட்ட சொல்லிட்டேன், அவங்க எனக்கு ரிப்ளை பண்ணலங்கிறாரு. அவையை யார் நடத்துறா? அவை சபாநாயகர் நடத்துறாரா இல்ல அரசாங்கம் நடத்துதா? அப்ப சபாநாயகருக்கு அவையில எந்த கட்டுப்பாடும் கிடையாது. நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் தான் நீங்க அவையை நடத்துறாங்க. அதை தான் நாங்க சொல்றோம். 2வது, எதை பார்த்து பிரதமர் பயப்படுறாருன்னு நாங்க சொல்றோம். பிரதமர் 3 விஷயங்களுக்கு இப்ப பயப்படுறாரு. ஒன்னு, சீனா நம்ம எல்லையை நோக்கி, எல்லையை கைப்பற்றும் நோக்கத்தோடு பீரங்கிகளோடு காலாட்படையோடு முன்னேறி வர்றப்ப உடனடியாக இந்திய ராணுவம் தாக்க வேண்டிய சூழல்ல இருக்காங்க. அவங்க தாக்க தயாரா இருக்காங்க. ஆனா இந்தியாவுல அரசியல்ல, அதாவது ஆட்சியில் இருக்கிறவர்கள், ஆட்சியின் தலைவர் தான் ராணுவத்துக்கு உத்தரவு போட முடியும். ராணுவம் தானா முடிவெடுக்க முடியாது இந்தியாவில். ஆனா ஆட்சியின் தலைவர் 2 மணி நேரமா அல்லாடுறாரு, எந்த முடிவும் எடுக்காம. கடைசியா சீனாவுக்கு எதிராக முடிவெடுத்து தாக்குங்க அப்படின்னு சொல்றதுக்கு பயந்துகிட்டு நீங்க என்ன பண்ணணுமா பண்ணிக்கங்க அப்படின்னு பொறுப்பை ராணுவ தளபதியின் தோல்ல போடுறார். ராணுவத்தையும் இந்தியாவுடைய பாதுகாப்பையும் சீனாவுக்கு பயந்துகிட்டு பிரதமர் கைவிட்டார். இதை பத்தி நாங்க பேச விரும்புறோம், ராகுல் காந்தி பேச விரும்புறார். 2வது, இப்ப சீனா, அமெரிக்கா இந்தியா இடையில வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு ட்ரம்ப் சொல்றாரு, ட்வீட் போடுறாரு. நமக்கு அதுவே தெரியல. ஏன்னா பிரதமர் அதை பத்தி வாயை திறக்கல. நாடாளுமன்றம் நடக்குது, அதை பத்தி எந்த பிரீஃபிங் கிடையாது. அந்த ஒப்பந்தத்தின்படி, ஒப்பந்தத்தின் ஷரத்துகள் சொல்லிட்டு அது அமெரிக்க அதிபர் சில விஷயங்களை வெளியிடுறார். அதுல நீங்க பாத்தீங்கன்னா முழுக்க இந்தியாவை நரேந்திர மோடி அவர்களும் அதானியை காப்பாற்றுறதுக்கு, தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு, பாஜகவை காப்பாற்றிக் கொள்வதற்கு முழுக்க இந்தியாவை அடகு வச்சுட்டாங்க. நம்ம நாட்டில் இருக்கிற அப்பாவி விவசாயிகளும் சிறு குறு நடுத்தர தொழில்கள் நடத்துவர்களும் இவங்க தான் 50% மேல இருக்காங்க நம்ம நாட்டில். இவங்க அழிஞ்சு போயிருவாங்க. அவ்வளவு ஒரு மோசமான ஒரு ஒப்பந்தத்தை அமெரிக்காவோட இவங்க போட்டிருக்காங்க. போடல அப்படின்னா ட்ரம்ப் சொல்றப்ப அதெல்லாம் உண்மை இல்ல, நாங்க இப்படி எல்லாம் போடலன்னு இவங்க சொல்ல வேண்டியதான, சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதை பத்தி நாங்க பேச விரும்புறோம். ஏன்னா அது இந்தியாவை அழிச்சிரும். நீங்க எப்படி ஒரு கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் உட்கார்ந்துகிட்டு இந்தியாவை சுரண்டுனாங்களோ, அதே மாதிரி இன்னைக்கு அமெரிக்கா ஒரு கிழக்கிந்திய கம்பெனியாகி பாஜகவால், நரேந்திர மோடி அவர்களால் சிவப்பு கம்பளம் விரிச்சிட்டு வரவேற்கப்படுது. இன்னைக்கு சொல்றாரு வெளியுறவுத்துறை அமைச்சர், எனக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்றாரு. வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு தெரியாம எப்படிங்க வெளிநாட்டுல ஒரு ஒப்பந்தம் கையாக முடியும்? ஆனா அவர் சொல்றது உண்மைதான். வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு தெரியாது, வர்த்தக அமைச்சருக்கு தெரியாது, நிதி அமைச்சருக்கு தெரியாது. பிரதமரே இதை பண்ணிருக்காரு. ஏன் அப்படின்னா அதானியும் தன்னையும் காப்பாற்றிக் கொள்வதற்கு. 3வது, எப்ஸ்டின் ஃபைலை பத்தி நாங்க பேச விரும்புறோம். எப்ஸ்டின் ஃபைல்ங்கிறது என்ன அப்படின்னா, அமெரிக்காவில் எப்ஸ்டின்ங்கிற ஒரு கொடூரமான ஒரு குற்றவாளி சிறு பெண்களை ஒரு போதை மருந்துக்கெல்லாம் உள்ளாக்கி அவர்களை பாலியல் வன்முறை செய்து பல தலைவர்களுக்கு, பல
முக்கியமான நபர்களுக்கு அவர் சப்ளை பண்ணிருக்காரு. இந்த ராக்கெட் ரொம்ப வருஷம் நடந்திருக்கு. அவர் ஒரு தனி தீவு வச்சிருந்திருக்காரு. அவர் வந்து அமெரிக்க அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்பட்டிருக்காரு. அவர் ஜெயிலில் இருக்கிறப்ப சூசைட் பண்ணிக்கிறார். அவருடைய ஃபைல் இமெயில்ஸ் வந்து வேற யாரும் அல்ல, அதிகாரப்பூர்வமாக அமெரிக்க அரசாங்கம் வெளியிடுது. அந்த அமெரிக்க அரசாங்கம் வெளியிடுற ஃபைல்ல இன்னைக்கு வந்து பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி அவர்களுடைய பேர் இருக்கு, அதே மாதிரி பிரதமர் அவரோட பேர் இருக்கு. அப்ப நீங்க விளக்கணுமா இல்லையா நாடாளுமன்றத்திற்கு, எதுக்கு உங்க பேர் அந்த மாதிரி ஒரு மோசமான ஆளோடைய இமெயில்ல எதுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுல என்ன கோட் பண்றாங்க அப்படின்னா, இஸ்ரேலுக்கு எங்கிட்ட ஆலோசனை கேட்டு இந்திய பிரதமர் இஸ்ரேல்ல வந்து என்ன பாட்டு பாடி நடனமாடி ட்ரம்பை திருப்திப்படுத்தினாரு, அது வெற்றி அடைஞ்சதுன்னு சொல்றாரு. இது எவ்வளவு பெரிய அவமானகரமான ஒரு ஸ்டேட்மெண்ட். நீங்க வந்து அந்த இமெயில் எப்ப வருது அப்படின்னா 3 நாளைக்கு பிரதமர் வந்து இந்திய பிரதமர் இஸ்ரேலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் 3 நாளைக்கு அப்புறம் ஒரு தேதியில அந்த இது வந்து வருது. சோ இத பத்தி நாங்க பேச விரும்புறோம். இதுக்கு தான் வந்து அவங்க பயப்படுறாங்களே ஒழிய வேற ஒண்ணும் கிடையாது. இந்த விஷயங்கள் குறித்து நேற்றைய போராட்டத்துல நாங்க வந்து பதாகைகளை ஏந்தி இருந்தோம். மிக தீவிரமாக நாங்க நாடாளுமன்றத்தில் போராட்டம் நாங்க நடத்துறோம். நாங்க இல்லைன்னு சொல்ல, நாடாளுமன்றத்தில் நாங்க நேற்றும் போராட்டம் நடத்தினோம், இன்றும் போராட்டம் நடத்தினோம், நாளையும் போராட்டம் நடத்தும். ஏன்னா நாங்க பேசுற உரிமைக்காக நாங்க போராடுறோம். நாடாளுமன்றம் பேச வேண்டிய ஒரு இடம். இவ்வளவு பெரிய ஆபத்தை இந்தியாவுக்கு வந்து பாதுகாப்பிற்கு, இந்தியாவுடைய எதிர்காலத்திற்கு, இந்திய விவசாயிகள், இந்திய சிறு குறு தொழிலை நடத்துவர்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமா இருக்கிற ஒரு விஷயங்களை பத்தி பேசல அப்படின்னா எதிர்கட்சி தலைவரும் எதிர்கட்சி எம்பிக்களும் இந்தியா கூட்டணி எம்பிக்களும் நாங்க எதுக்கு நாடாளுமன்றத்தில் இருக்கணும்? அப்ப எங்களை பேச அனுமதிக்கலைங்கிறப்ப நாங்க போராடணும், போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்னும் நாங்க போராட்டத்தை மறுக்கல. ஆனா பிரதமர் அவைக்கு வந்து எங்களுடைய போராட்டத்திற்கு பயந்து கொண்டு, எங்களுடைய கேள்விகளுக்கு பயந்து கொண்டு பிரதமர் அவைக்கு வரல. அவர் பயந்துட்டாரு அப்படிங்கறத மறைக்கிறதுக்காக இன்னைக்கு வந்து அவங்க ஸ்பீக்கர் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி அபத்தமான ஒரு கட்டுக்கதைகளை அவங்க சொல்றாங்க பெண் எம்பிக்களுக்கு எதிராக. நாங்க வந்து ஒரு கண்ணியமும் அமைதியும் விரும்புகிற ஒரு காங்கிரஸ் கட்சியின் எம்பிக்கள். எங்களுக்கு வந்து இந்த வன்முறை கலவரம் எல்லாம் பழக்கம் கிடையாது. அது பாஜகவுக்கு தான் பழக்கம். இந்த மாதிரி கட்டுக்கதைகளை எங்களை மாதிரி ஒரு சாதாரண கிராமப்புறத்திலிருந்து விவசாய குடும்பத்திலிருந்து முதல் தலைமுறை நாடாளுமன்ற உறுப்பினராக வந்து மக்களுக்காக தொடர்ந்து இந்த மக்கள் விரோத அரசாங்கத்துக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்கிற எங்களை பார்த்து இந்த மாதிரி வந்து பிரதமரை இவங்க அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னு பொய் சொல்றதன் மூலமா எங்களை வந்து எங்களுடைய நாங்களாம் வந்து ஒரு முதல் தலைமுறை அரசியல்வாதிகள், நாங்களாம் சாதாரண கிராமத்திலிருந்து வந்திருக்கோம், சாதாரண விவசாய குடும்பத்திலிருந்து வந்திருக்கோம், விவசாயிகளுக்காக நாங்க பேசுறோம் அப்படிங்கிறதுனால வந்து எங்கள் மீது இந்த மாதிரி அபாண்டமான பழியை வந்து அவங்க சுமத்துறாங்க. இந்த மாதிரி கதைகளுக்கும் பொய்களுக்கெல்லாம் வந்து நாங்க அச்சப்பட மாட்டோம். தொடர்ந்து இந்தியாவிற்காகவும் இந்திய மக்களுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் இந்த நரேந்திர மோடி அரசாங்கத்தின் விரோத நடவடிக்கைகளை எதிர்த்து நாங்க போராடுவோம். நாடாளுமன்றத்தில் நாளையும் போராட்டம் நடக்கும். பிரதமர் பயந்துகிட்டு அப்ப நாடாளுமன்றத்துக்கு வரமாட்டாரா? போராடுறதுக்கு பயந்துகிட்டு எதுக்கு பிரதமர் வர மாட்டேங்கிறாரு? நாங்க அதான் சொல்றோம். பிரதமர் சீனாவுக்கு பயப்படுறாரு, பிரதமர் வந்து அமெரிக்காவுக்கு பயப்படுறாரு, பிரதமர் வந்து எப்ஸ்டீன் ஃபைலுக்கு பயப்படுறாரு, இப்ப நாடாளுமன்றத்தில் பெண் எம்பிக்களுக்கும் பயப்படுறாரு அப்படின்னு பிஜேபி சொல்லி நமக்கு தெரியுது. இப்படி பயந்து ஒரு பிரதமரை வைத்துக் கொண்டு எப்படி நம்ம வந்து இந்த நாட்டை நடத்த முடியுங்கிற கேள்விதான் கேட்கிறேன். பேசாம அவர் ராஜினாமா பண்ணிட்டு போறதுதான் நாட்டுக்கும் அவங்களுக்கும் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். பதாகைகளை கொண்டு வரக்கூடாது, பதாகைகளை கொண்டு வந்தாச்சுன்னா அவை இன்னைக்கும் நடக்காது, நாளைக்கு நடக்காது, அவையை வந்துட்டு கண்ணியமான முறையில நடத்த அனுமதிப்பேன். இது மாதிரி பதாகைகளை ஏற்றி எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு இல்ல. எது கண்ணியமற்ற நடவடிக்கை? ஒரு நாட்டை இன்னொரு நாட்டுக்கு விக்கிறது கண்ணியமற்ற நடவடிக்கையா? ஒரு எதிரி நாடு நம்ம நாட்டினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா இருக்கும் பொழுது அதுக்கு பயந்துகிட்டு முடிவெடுக்க முடியாம இருக்கிறது வந்து கண்ணியமற்ற நடவடிக்கையா? இல்ல இதையெல்லாம் கேள்வி கேட்கறது கண்ணியமற்ற நடவடிக்கையா? இது வந்து மக்கள் தான் முடிவு செய்யணும், ஸ்பீக்கர் முடிவு செய்ய முடியாது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் மிக வருத்தத்தோட தான் சொல்றேன், நாடாளுமன்ற மக்களவையின் சபாநாயகர் நாடாளுமன்றத்தின் மீது தனது கட்டுப்பாட்டை அவர் இழந்துட்டார். அவர் முழுக்க முழுக்க அரசாங்கத்தின் பாஜகவின் கைப்பாவையாக மாறிட்டார். இது வந்து அதனாலதான் வந்து அவர் எதிர்க்கட்சிகளை பேச விடாமல், எதிர்க்கட்சிகளை போராட விடாமல் தொடர்ந்து ஒடுக்கிறார். இது வந்து நாடாளுமன்றத்தில் வந்து ஒரு நடந்த மிக துயரமான ஒரு சம்பவம். குறிப்பா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரதமருடைய எந்த உறுப்பினர்கள் முறையா குடியரசுத் தலைவர் அட்ரஸ் பத்தி விவாதிக்காம பிரதமர் பதிலுரை சொல்லாமையே நாடாளுமன்றத்தில் நாங்க போராடிக்கிட்டு இருக்கிறப்ப வந்து குடியரசுத் தலைவருக்கு நன்றி சொல்ற தீர்மானம் பாஸ் ஆகுது. இப்படி ஒரு நாள் வந்து இந்திய வரலாற்றுல வந்ததே கிடையாது. இப்படி குடியரசுத் தலைவர் உரைக்கு அப்படி பண்ணா குறைஞ்ச வச்சு பிரைம் மினிஸ்டர் ஸ்பீச்சை டேபிள் பண்ணி தான் எப்பாவது பண்ணுவாங்க. அந்த மாதிரி நாடாளுமன்றத்தையும் ஒரு தரக்குறைவாக கண்ணியமற்ற முறையில் சபாநாயகரும் ஆளுங்கட்சியான பாஜகவும் பிரதமரும் நடத்துகிறார்கள். அதுதான் கண்ணியமற்றது. அதை தான் நாங்க மக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒரு உறுப்பினர் மேல அவதூறா பேசினாங்க குற்றச்சாட்டு முன்வைக்கிறப்ப நம்ம சபாநாயகர் கிட்ட போயிட்டு ஒரு பிரிவிலேஜ் மோஷனோ புகார் கடிதமோ வழங்குறது வழக்கம். இப்போ சபாநாயகரை எம்பிக்கள் மீதான ஒரு கடும் குற்றச்சாட்டு அதை
அதை என்ன நடவடிக்கை கொண்டு காங்கிரஸ் வந்து இல்ல கையாள சபாநாயகர்கிட்ட நாங்க சபையில அவர் படிக்கிறப்ப நான் இருந்தேன். நான் சபாநாயகர்கிட்ட கேட்டோம், தயவு செஞ்சு நீங்க சொல்ற குற்றச்சாட்டுல உண்மையில நீங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியிடுங்கன்னு கேக்குறோம். ஸ்பீக்கரோட சேம்பர்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. ஸ்பீக்கரோட இந்த பாராளுமன்றத்துல கிட்டத்தட்ட 100 கேமரா இருக்கு. ஆனா எங்களை மட்டும் காட்ட மாட்டாங்க. நாங்க போராடுறத காட்டாத அந்த கேமரா பிரதமரை மட்டும் காட்டிட்டு இருப்பாங்க. சோ அந்த 100 கேமரா இருக்குது, எடுத்து சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியிட வேண்டியதானே. அவங்க காமிச்ச ஒரு விஷுவல்ல வந்து காங்கிரஸ் எம்பிக்கள் இருக்கையில இருந்து ஆண் எம்பிக்கள் மேல் எம்பிக்கள் வந்து 2 பேரு ஓடுன்னு சொல்லிட்டு ஓடுறாங்க அப்படின்ற ஒரு விஷுவல வந்து எங்க ஓடுறாங்க? வந்து பிரதமருடைய இருக்கை அங்க நாங்க எல்லாம் நின்று ஆண் எம்பிக்கள் எங்க போனாங்க? நாங்க போராடிக்கிட்டு இருக்க பிரதமரே இல்லையே சபையில. பிரதமர் சபைக்கே வரமாட்டாரு, எப்பவாவது வருவாரு. அப்ப எப்பவாவது வர்றப்பதான் நீங்க நம்மளுடைய கோரிக்கைகளை உங்களுடைய பிரச்சனைகளை வந்து எழுப்ப முடியும். பிரதமர் சபையிலே இல்லையே, நாங்க தான் நாங்க நின்றுட்டு இருந்தோம், சும்மா நின்றுட்டு இருந்தோம். அவையில எங்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. நாங்க வந்து போராடுறோம். பிரதமர் வந்திருந்தா நாங்க வந்து போராடிக்கிட்டு தான் இருக்கோம். பிரதமர் வராதுங்கிறதுக்காக நாங்க போராடாம இருக்க முடியாதுல்ல. நாங்க போராடுறோம். ஏன் எதிர்க்கட்சி தலைவரை நீங்க பேச விட மாட்டேங்கிறீங்க? ஏன் மக்கள் பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் விவாதிக்க கூடாது அப்படின்னு நாங்க பிரதமர் கேட்கறதா தான் இருந்தோம். கேட்க கூடாதா? பிரதமர் வந்து கேள்விகளுக்கு அப்பாற்பட்டவரா இந்தியால? இது சர்வாதிகாரமா நடந்துகிட்டு இருக்குதுங்க. பிரதமர் எல்லாத்துக்குமே பிரதமர் பயந்தா எப்படி? கேள்வி கேட்டா கூட பிரதமர் பயப்பட்டு அவைக்கு வர மாட்டார் அப்படின்னா அப்புறம் என்ன மாதிரியான பிரதமர் அவரு? ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.